அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, உச்சி வெயில் மண்டைய பிளக்குது. சம்மர் டேஸு, கொதிநிலையை தாண்டி 5 டிகிரி அதிகபட்சமான வெப்பச்சலனம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும்? ரொம்ப உடலை ஜாக்கிரதையாக வைத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய உடலில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்து வரோம். அந்த வகையில் சம்மர் டிசீசஸ் அப்படிங்கிறதுல இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ்னால் சிக்கன்னு நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் என்ன நினைப்போம், கோழி பெருசு அப்படின்னு. ஆனால் அது ஒரு நோயுடைய பெயர் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது. இது ஒரு வைரஸ் கிருமியால் பாதிப்புக்கு உள்ளாகும். உடம்பெல்லாம் அரிப்பு எடுக்கும், தடிப்பு ஏற்படும், கொப்பளங்கள் ஏற்படும், அப்படியே ஜல்லடை மாதிரி ஆயிரும்னு சொல்லுவாங்க சிக்கன் பாக்ஸ் வந்தால். இது வேரிசில்லா ஜாஸ்டர் அப்படிங்கிற வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. இது வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, காய்ச்சல் இருக்கும், நாக்கு வறட்சி ஆகும், பசி இருக்காது, உடம்பெல்லாம் அரிக்கும், உடல் சோர்வு ஏற்படும், தலைவலி வரும். ஸோ இது நார்மலாக இருக்கும். அப்புறம் தோலில் கொப்பளங்கள் ஏற்படும். அதிகமான வெயில் காலத்தில் அல்லது உடல் சூடு அதிகமாகின்ற சூழ்நிலைகளில் இந்த சிக்கன் பாக்ஸ் வருவதற்கு காரணமாக அமைகின்றது. ரொம்ப நாட்கள் நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கூட உடல் சூடாகி உள்ளே வருவதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கிவிடும். புரியுதுங்களா? இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல், எலும்பு, இரத்தம், மூட்டு போன்ற எல்லா பகுதிகளும் மிகுதியான பாதிப்புக்கு உள்ளாகும். உடல் வலி ஏற்படும். அது மட்டுமல்ல, இது ஒரு மிகுந்த பின்விளைவை உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகும். என்ன பின்விளைவுனா, மூளை பாதிப்படைஞ்சு மூளையினுடைய இரத்த ஓட்டத்தை தடுத்து நமக்கு பின்விளைவுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ என்ன இதற்கான வைத்தியம் அப்படின்னா, ஹோமியோபதியில் நீங்கள் டாக்டர்ஸ் அணுகி இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்த உடனே என்ன பண்ணணும்? ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்டின் டாட்டு, பல்செட்லா போன்ற மருந்துகள் இருக்குது. இதிலேயே உருவான வேரிசில்லா அப்படிங்கிற ஒரு வேக்சினேஷன் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்தும் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒன்று. இரண்டாவது, இந்த நோய் வந்துருச்சுன்னா அந்த காலத்தில் நம்ம எப்படி வேப்பலை இது மாதிரிலாம் வைத்தாங்களோ அந்த இதையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். உணவு வகைகளில் ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணும். தாளிச்ச உணவுகள், கரம் மசாலா போன்ற இதெல்லாம் இல்லாமல், உப்பு இல்லாமல் உணவுகளை நீங்கள் நீர் உணவுகள் அதிகமாக இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நீங்கள் இந்த மாதிரியான நோயிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆகவே நண்பர்களே, இந்த சிக்கன் பாக்ஸ் வந்தால் எந்த விதமான ரணமும் இல்லாமல் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த தழும்புகள் இல்லாமல் உங்களை மீண்டும் அழகான ஒரு உடல்வாகு பெறுவதற்கு சிறந்த மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.